அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் தமிழ் வருடப்படி சோபகிருது வருடம் தை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செவ்வாய் புகான் பெயர்ச்சியாகிறார். ஏறத்தாழ ஒரு 40 நாட்களுக்கு செவ்வாய் புகான் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்ய போகிறார். இது ஒரு 3 வருடத்திற்கு மேலாக தற்போது தான் செவ்வாய் புகான் மகர ராசியில் உச்ச பலம் பெறப்போகிறார். அதாவது 2020ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சினார். அதன் பிறகு தற்போது தான் செவ்வாய் புகான் மகர ராசியில் உச்ச பலம் பெறுகிறார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சிம்ம ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக பாக்கியாதிபதி செவ்வாய் புகானே பாதகாதிபதி. சிம்ம ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பெற்றோர்களிடம் நல்ல பெயர் எடுக்க பாருங்கள். பெற்றோரிடம் வீம்பு பிடிக்காதீங்க, பிடிவாதம் பிடிக்காதீங்க. பெற்றோரிடம் நல்ல பெயர் எடுக்க பாருங்கள். எதிர்வரக்கூடிய ஒரு 40 நாட்கள் செவ்வாய் புகான் 6ஆம் வீட்டிலே உச்சபலம் பெறும்போது சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த காலம் உங்களுடைய சொத்துக்கள் வழியாக வழக்கு, வெள்ளங்கம், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். உங்கள் பக்கம் தீர்ப்பு சாதகமாக வரும். 6ஆம் வீட்டிலே செவ்வாய் புகான் உச்சபலம் வரும்போது சத்ரு ஜெயம், எதிரிகள் பகை தொல்லை சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 40 நாட்கள் குறையும். ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் 6ஆம் வீட்டிலே செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது லட்சுமி கடாட்சம் 3 வருடத்திற்கு மேலாக எதிர்வரக்கூடிய ஒரு 40 நாட்கள் சிம்மராசிக்கு லட்சுமி கடாட்சத்தை, கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கிறது. செவ்வாய் புகான் பலமாக இருந்தால் மட்டும்தான் உடல் பலம், மனோபலம், சக்தி, திறமையுடன் முயற்சி செய்து வேகமாக சுறுசுறுப்பாக எதையும் சமாளிக்க ஆற்றல் இருக்கும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் வலுவிழந்து இருந்தார் என்றால் உடல் சக்தி குறையும். நோய் நொடி, எலும்பு பற்கள், இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துவிடும். உடல் வலிமை இழந்து எண்ணம் செயலற்று படிப்படியாக முன்னேற விடாமல் நம்முடைய எண்ணமே நம்மளை கெடுத்துவிடும். நாமே நம்மளை குறைத்து கொள்வோம். எதிரிகள் கெடுக்க தேவையில்லை, நம்முடைய எண்ணமே நம்மளை கெடுத்துவிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகானுடைய வலு மிக மிக முக்கியம். சிம்மராசிக்கு சுக பாக்கியாதிபதியாக இருக்கும் பொழுது நிலபுல சொத்துக்கள் நிறையா இருக்கும். எனக்கு வசதி அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு பக்கத்து வீடோ பக்கத்து நிலத்துக்காரரையோ குறையக்கூடாது. உங்களுக்கு வசதி அதிகமாக இருக்கிறது என்றால் இளைச்சவர்களை ஏமாற்றணும்னு நினைக்கும்போது இருப்பதும் இல்லாமல் போயிடும். அதனால் சிம்மராசி என்பர்கள் எதிலுமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து வருங்கால சன்னதிகளை நினைத்து செயல்பட வேண்டும். 6ஆம் வீட்டிலே செவ்வாய் புகான் உச்சபலம் பெற்று எதிர்வரக்கூடிய 40 நாட்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது லட்சுமி கடாட்சம், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், கனவிலும் காணாத இன்பம் சிம்மராசி அன்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க. மாசி மாதம் 24ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் செவ்வாயுடன் கூட்டணி சேரப்போகிறார். செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி என்றாலே காதல் மலரும், கல்யாணம் நடக்கும். பெரும்பாலும் சிம்மராசி இளைஞர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு நல்ல காலம். தைரியமாக பெற்றோரிடம் சொல்லுங்கள். பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள். செவ்வாய் புகானுடைய 4ஆம் பார்வை 9ஆம் வீட்டின் மேல் இருக்கக்கூடிய குருபுகான் மேல் விழுகிறது. அதிர்ஷ்டங்கள் பல. எதிர்பார்த்து கொண்டே இருந்த விஷயங்கள் உடனுக்குடன் நடக்கும். பல வருடமாக வரன் பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு உடனே வரன் செட் ஆகும். உடனே திருமணம் நடக்கும். அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் புகான் 9ஆம் வீட்டை பாரி செய்யும் பொழுது உடனே சகல பாக்கியங்களை கொடுக்கிறார். புத்திர பாக்கியம் உண்டு. திருமணம் செய்து ஒரு வருடமாக புத்திர பாக்கியத்திற்கு காத்து கொண்டவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. குருபுகான் சிம்மராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை குருபலம் இருக்கும்போது சிம்மராசி அன்பர்கள் தொட்ட காரியம், எடுத்த காரியம்
உடனுக்குடன் வெற்றி. செவ்வாய் புவனுடைய நேர் 7ஆம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது. சிம்மராசி என்பர்கள் தாய் தந்தையரை விட்டு உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ வேலை விஷயமா தொழில் விஷயமா எதிர்வரக்கூடிய ஒரு 40 நாட்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதாவது குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியூரில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை நிறையா சிம்மராசி இளைஞர்களுக்கு ஏற்படும். வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள், எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். 6ஆம் வீட்டிலே செவ்வாய் புவன் உச்சபலம் பெறும்போது தாய் தந்தையரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறையா சிம்மராசி இளைஞர்களுக்கு ஏற்படும். செவ்வாய் புவனுடைய 8ஆம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது. பேச்சில் கவனம். வீண் வார்த்தையை விட்டு எதிராளியை சம்பாதித்து விடாதீர்கள். ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பேசுவது நல்லது. 2ஆம் வீட்டிலே கேது புவன் அமர்ந்திருக்கிறார். கெட்ட விஷயங்களை உங்கள் வார்த்தை மற்றவர்களுக்கு கெட்டதாக தான் தெரியும். அதனால் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பேசுங்க. பண விஷயங்களில் மிக மிக கவனம். யாருக்காவது கொடுத்து மாட்டிக்காதீங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது சிம்மராசி என்பதற்கு நல்லது. 8ஆம் வீட்டிலே ராகு புவன் அமர்ந்திருக்கிறார். அஷ்டமத்திலே ராகு புவன் அமர்ந்திருக்கும் பொழுது சிம்மராசி என்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்லுங்க. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சில வாகன விபத்துகளும் இரத்த காயங்களும் ஏற்படுத்தி விடுவார். எதிலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக சிம்மராசி என்பர்கள் செல்வது நல்லது. அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 40 நாட்கள் முயற்சி செய்யலாம். 6ஆம் வீட்டிலே செவ்வாய் புவன் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் சிம்மராசி என்பதற்கு கொட்டும். இந்த 40 நாட்கள் பெரும்பணம் சம்பாதிக்கலாம். கனவிலும் காணாத இன்பமயமான எதிர்காலத்தை சிம்மராசி என்பவர்களுக்கு செவ்வாய் புவனும் குரு புவனும் கொடுக்கிறார்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை குரு பலன் இருக்கிறது. சிம்மராசி என்பர்கள் முயற்சி செய்த விஷயங்கள் அனைத்தும் உடனுக்குடன் வெற்றி தரும். நீங்கள் முன்னேற்றத்திற்கு உண்டான வழிவகை தற்போது ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.